அந்த பூல ஃபிக்ஸ் போட்டு இல்ல கயிறு தட்டா தூக்க முடியற நீ 1000 வாட்டி பேசுங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் போட்டு காமிக்கிற உள்ள போயிட்டு ஆமன் பிரசி இந்த யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல பெல் பட்டன் இருக்கும் அது அமுக்குங்க அப்பப்போ உங்களுக்கு வீடியோ ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சாமன் பிரசி. ஸோ இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷூட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். எஸ், நான் இங்கே ஒரு தெலுங்கு சீரியலில் கெஸ்ட் ரோல் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஷூட்டிங் vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த ஷூட்டிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஷூட்டிங் சென்னையில் நடக்குது. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சீரியல் பேர் நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த சீரியல் பேர் கீதாஞ்சலி அப்படின்ற சீரியல் தான் ஜெமினி டிவியில் வந்துட்டுருக்கு. இந்த சீரியலில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஹீரோயினாக பண்ணாங்கல்ல சுஜிதாக்கா. ஸோ அவங்க தான் லீடாக நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த சீரியலில் தான் நம்ம போய் கெஸ்ட் ரோல் பண்ண போகிறோம். ஸோ கீதாஞ்சலி சீரியலில் ஷூட்டிங் எப்படி நடக்குது, அப்புறம் என்னோடய கெஸ்ட் ரோல் எப்படி இருக்க போகுது, அந்த ஷூட்டிங் பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி இருக்குது, ஷூட்டிங்கில் என்ன ஃபன் நடக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கு பயங்கர லேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நானும் அவசரமாக கிளம்பிட்டுருக்கேன். ஸோ டேரெக்டாக இந்த ஷூட்டிங் லொக்கேஷன் போயிட்டு நான் டக்குன்னு ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரெடி ஆயிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இது அப்படியே காட்டுறேன். ஸோ நமக்காக ஷார்ட் ரெடியாக இருக்குது. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களையும் காட்டுறேன். இன்னைக்கு என்னென்ன சீன்ஸ் பண்ண போகிறோம் எல்லாமே காட்டுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இந்த எபிசோட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் தெலுங்கு கீதாஞ்சலி ஐ மீன் செவ்வந்தியில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா இது டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் போஸ்டே பண்ணலாம் அப்படின்ற காரணத்தினால சீக்கிரம் ரிவீல் ஆகிடும் அப்படின்றதுனால நான் லேட்டாக போஸ்ட் பண்ணேன். சரி வாங்க போய் யார் யாரெல்லாம் இருக்காங்க செட்டில், அப்புறம் இன்னைக்கு என்னென்ன சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஹாய். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கீதாஞ்சலி செட்டில் தான் இருக்கோம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் எங்கள் எல்லாருக்கும் அண்ணா. உங்களுக்கும் இவர் அண்ணா தான். இவர் பேர் ஷா. அந்த பூல ஃபிக்ஸ் போட்டு இல்ல கயிறு தட்டா தூக்க முடியற நீ. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே எனக்கு இவர் அண்ணாவை தான் தெரியும். அண்ணான்னு சொல்லி கீதாஞ்சலி சீரியல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க கெஸ்ட் சாம்பவி. சாம்பவி கேரக்டர் பேர் என்ன தெரியாது. சாம்பவி தான். இல்ல சாதனா. ஜெமினி டிவில சாதனான்னு ஒரு சீரியல் பண்ணதுனால இன்னைக்கு இங்க சாதனா வந்திருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் போயிட்டு வரோம். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா ஹிந்தி படங்கள்ல எந்த படங்களும் பாத்தீங்கன்னாலும் பின்னாடி பேக்ரவுண்ட் நிறைய படம். அந்த முதல்ல ஒரு பிள்ளையார் வரும் இல்லையா, அதான் நான் அப்படிதான் சொல்றாரு. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கலாம், நல்லாதான் இருக்கும். என்னென்ன சீரியல் பண்ணேன்னு சொன்னேன். இரியா யோசிக்க அப்படியா தப்புன்னு எப்படியா அப்ப யோசி. ஸோ காத்தாலே ஷூட்டிங் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் பண்ணுறோமா இல்லையா, பயங்கர பழைய கால கதையெல்லாம் ஞாபகப்படுத்தியாவது ஏதாவது பேசிட்டு இருக்கோம் நான் ஹீரோ. அண்ட் இன்னைக்கு தான் இவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பல நாள் பழக்கன்ற மாதிரி டக்குன்னு ஜெல் ஆயிட்டாங்க. அதுதான் பிரீத்தினா அதான். நீ எதுவும் பேசல, அவங்க அவங்க பேசிப்பாங்க. நீ கொஞ்சம் கம்முன்னு சும்மாரா. காலையில இருந்து 11 சீன் நடிச்சிருக்கேன். பயங்கர டயர்டா இருக்கேன். ஒரு ஆப்பிள் கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க ஒரு 23 சீன் நடிச்சிருக்கீங்களா? இருக்கும். 1000 வாட்டி பேசுங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் போட்டு காமிக்கிற உள்ள போயிட்டு. ஆதாரத்தோட போகும்போது எப்படியா சேதாரமாகும். தமிழ்ல இப்போ நீங்க செவந்தி பார்த்துட்டு இருக்கீங்க. தெலுங்கு கீதாஞ்சலியில செஞ்சு பாருங்க. என்னோட சீரியல் ப்ரமோஷன் சொல்றேன். சன் டிவில புது வசந்தம் 130க்கு பார்த்தது வேற மாதிரி ஒரு கேட்ட சாமன் பிரசி யூடியூப் சேனல்ங்க. இத நீங்க மறந்து எதனா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யூடியூப் மூலமா எங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, கடக்கிறதெல்லாம் ப்ரமோஷன் போட்டுக்கணும். நம்ம தான் இதெல்லாம் அநியாயம் அண்ணா. இவங்க இலக்கியான ஒரு சீரியல் பண்றாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆமன் பிரசி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேல பெல் பட்டன் இருக்கும் அது அமுக்குங்க அப்பப்போ உங்களுக்கு வீடியோ எல்லா யூடியூபுக்கும்
இன்டர்வியூ கொடுத்துருக்காரு போல எல்லாம் கரெக்டா சொல்றாரு. நன்றி, வணக்கம். நன்றி. ஸோ ஹாய் கைஸ், ஃபைனலாக வந்து இப்போ இன்னைக்கு வந்து கீதாஞ்சலி சீரியலில் வந்து பிரேக் விட்டாங்க. ஸோ விஜி, என்னமா ஆச்சு உனக்கு? செவத்துக்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? தெலுங்கு சீரியல் பண்ணி கொஞ்சம் கேப் ஆனதுனால வந்து இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னைக்கு தெலுங்கு டைலாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பியூர் தெலுங்கு டைலாக் தான் இருந்தது. ஸோ டக்குன்னு வந்து பிக்கப் பண்ண கஷ்டமாக இருந்தது. பட் ஃபைனலாக வந்து நானும் சுச்சி அக்காவும் பாட்டு பாடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கஷ்டப்பட்டு வந்து தெலுங்கு பாட்டெலாம் நானும் சுச்சி அக்காவும் கற்றுக்கிட்டு ஃபைனலாக வந்து ஷார்ட்டில் வந்து பாடிடுவோம். முடிஞ்சால் அந்த ஷார்ட்டையும் நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணேன். ஸோ இப்போ வந்து லஞ்ச் பிரேக் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ப்ரொவைட் பண்ண லஞ்ச். தேங்காய் சாதம், சாம்பார், வெண்டைக்காய் கறி, அப்புறம் ரசம், ரைஸ் அண்ட் சப்பாத்தி அண்ட் கர்ட், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் அப்பளம். அவ்வளோதான், சிம்பிளான சாப்பாடு தான். ஸோ நான் கூட வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, தெலுங்கு ஷூட்டிங் வந்துருக்கும், பப்பு சாரு, பச்சை புளிச்சு தரணும், என்னங்கடா பேர் இது? அத்தோ, பேஜோ, மொழினியா, கௌசே மாதிரி தெலுங்கு ஐட்டமாக கொடுப்பாங்க. பட் ஆனால் அவங்க சூப்பரான தமிழ் ஃபுட்டாக கொடுத்தாங்க. இப்போ நல்லா வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து பேக் டு ஒர்க் போகிறோம். ஸோ இங்கே ஷூட்டிங்கில் என்னென்ன நடக்குது அதையும் இன்னைக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோ லஞ்சுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். గీత దగ్గరికి వచ్చాడు. వచ్చిన తర్వాత గీత ఉంటుంది రాఘు పూర్ణిమ అలాగే వాళ్ళని చూసి చూస్తున్నారు. నమస్కారం చేస్తున్నారు. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அப்போ ஃபைனலாக இப்போ தான் ஷூட்டிங் முடிஞ்சது. பார்த்திங்கன்னா வந்து டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் கிளம்பிட்டாங்க, என்னை தவிர நான் தான் இப்போ லாஸ்ட்டு. ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு சூப்பரான vlogல உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சாம், டாட்டா. ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இதே மாதிரி என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் உங்களுக்கு நான் வந்து அனுப்பிட்டேன். பாய்.